வெல்கம் டு அவர் சேனல் டே வித் மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நாங்க வந்து ஊருக்கு போறோம் அப்படின்ட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போறோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் அதை விட பயங்கர சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்னா வந்து நாங்க ஊருக்கு போறோம், கோயிலுக்கு போறோம். கிட்டத்தட்ட நான் அந்த கோயிலுக்கு எப்போ போனேன், என் கல்யாணத்தன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோயிலுக்கு வந்து தேவு கூட்டிட்டு போவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போறேன். எப்படி இருக்க போறான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா டைம் தெரியல, பட் அவ்வளோ வருஷம் ஆயிருக்கும் கண்டிப்பா. ஆனால் ட்ரெயினில் போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினில் வேற அவனை கூட்டிகிட்டு போகிறோமா, அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அதுவே வந்து பெரிய விஷயம். ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தேவ்கிட்ட. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போயிருக்கோம். அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படும். தேவ் வந்துட்டு பாதிலே இறங்கணுன்ட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ட்ரெயினை விட்டு இறங்கணுன்ட்டு வாசல் வரைக்கும் போய் நின்றுட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் ஓரளவுக்கு சமாளித்து நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டு பெரிய பாடாக போச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பர் பர்த்ல தான் அவனை படுக்க வச்சது. ஸோ எப்பவுமே அப்பர் பர்த் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்பர் பர்த் கிடைச்சா வந்து ரொம்ப சந்தோஷம். அவன் மட்டும் கம்முன்னு படுத்திருப்பான். போய் பழக தான் நம்ம வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனை வந்து ஒரு விஷயத்த வந்து பழக வைக்கணும்னா கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு அது பழகினா தான் அவங்களால முடியும். ஸோ இந்த வாட்டியும் ஈஸியாக வந்து பழகிடுவான். ஏன்னா எல்லாருமே போகிறோம், வீட்டில் எல்லாருமே போகிறோம். அதனால ஓரளவுக்கு ஜாலியாக இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஸ்பெஷல் கிட்ட வந்து ஒரு ட்ரெயினில் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கான டிப்ஸும் கொடுங்க. நானும் எங்களோட ஜேர்னியை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து பேக்கிங் பண்ண போகிறோம். ஆளாளுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க வீட்டில் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் எல்லாரும் போகிறோம். பெரிய கோசிஸ்டர் மட்டும் தான் வரல, மற்றபடி எல்லாருமே நாங்கள் போகிறோம். மூத்த பொண்ணு வந்து 10th, அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க படிப்பு காரணமாக நாங்கள் கூட்டிகிட்டு போகல. ஸோ அதனால நாங்கள் பேக்கிங் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா தேவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் தேவைப்படும். போகிறது என்னமோ 3 நாள் 4 நாள் தான், ஆனால் நிறைய ட்ரெஸ் தேவைப்படுது. ஏன்னா அவட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. லைட்டாக வந்து சும்மா ஒரு பாத்ரூம் போனால் கூட, உச்சா போனால் கூட டவுசர் அவுத்து மாற்று அப்படிமா. மற்ற இடங்கள்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. அதே மாதிரி ரியாக்ட் பண்ணால் நமக்கு வந்து ட்ரெஸ் தேவைப்படும். ஸோ அந்த பேக்கிங் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து டயப்பரே வந்து ஒரு பைக்கு தூக்கிட்டு போவேன், ஒரு சூட்கேஸுக்கு பைக்கு நிறைய தூக்கிட்டு போவேன். ஸோ அந்த பிரச்சனை வந்து இப்போ முடிஞ்சது. கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து எத்தனை வயசு வரைக்கும் நான் பேம்பர்ஸ் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு வரைக்கும் நான் வந்து டைப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் டைப்பர் தான். வீட்லேயும் நைட்டு வந்து டைப்பர் தான். டாய்லெட் போயிடுவான், யூரின் போயிடுவான், அப்படியே வந்து போயிடுவான். இப்போ தான் கொஞ்சம் வந்து பழக்கியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் இந்த வாட்டி. டைப்பர் தூக்கிட்டு போகிற வேலை இல்லை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நாங்கள் கொண்டு போகிற பேக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக், இந்த பேகும் இந்த பேக் தான். ஆக்சுவலி நாங்கள் வந்து என் ஃபேமிலி 4 பேர் தானா. எனக்கும் சின்ன பையனுக்கும் இதில் வச்சுப்போம். தேவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இது போதும். இந்த ட்ரெஸ் இதில் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க அப்பா வெளியே போயிருக்காங்க. வந்தோடனே நான் எடுத்து வச்ச பேர் என்ன இப்படி வச்சிருக்கேன் மாற்று அப்படின்னு திட்டுவாங்க. அது எப்போவுமே நடக்கிற விஷயம்தான். உங்கள் வீட்லேயும் இந்த கண்டிப்பாக நடக்கும். நம்ம ஒன்று எடுத்து வைப்போம், ஆனால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது அப்படியே கொஞ்சம் வாக்குவாதம் ஆகிடும். பட் என்னோட திங்ஸை நான் கரெக்டாக எடுத்து வச்சிடணும் இல்லையா? அதனால நம்ம வேலையை நம்ம முடிக்கணும். அதனால வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துருக்கோம். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு காட்டணும். கோவில் கொடைக்கு போகிறதுனால சாரீ வந்து அங்கே போயிட்டு நம்ம கடகடன் கட்ட முடியாது. ஒரு அவசரமாக கிளம்புவோம், கடகடன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணது கிடையாது. நாங்களே கட்டினது தான். சரி ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படி இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் தான். அவங்க வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி தந்தாங்க. ஜஸ்ட் வந்து மற்ற இடங்கள்லாம் கேட்கும்போது ஒரு சாரிக்கே 350 அப்படின்னாங்க. இவங்க வந்து 200 ரூபாய்க்கு 200 rupeesக்கே வந்து நமக்கு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி தராங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அதாவது நானும் என்னோட கோ சிஸ்டரும் சேர்ந்து தான் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் கொடுத்தோம். நான் வந்து ஒரு 3 சாரீ கொடுத்தேன், அவங்க வந்து ஒரு 2 சாரீ வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த 3 சாரீ தான் நான் கொடுத்தேன். இந்த பிளாக் கலர் வந்து காட்டன் சாரீக்கு ரொம்ப எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவேன். அதனால் அதை கொடுத்தேன். இது வந்து கோல்டு கலர் பட்டு புடவை தான். இது கோல்டு பட்டு. ஸோ இது வந்து என்னோட கல்யாண நாளுக்கு நான் கட்டியிருந்தோம்ல அந்த சாரீ தான் இது. இதையும் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வாங்கி வச்சுக்கேன். என்னைக்கா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்புறம் இந்த புடவை ஓகேவா. இந்த கோயிலுக்கு மோஸ்ட்லி பிளாக் கட்டக்கூடாது கோயில் கொடைக்கு.
இதுவும் பட்டு புடவை இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கோயில் புடவை, அதனால நான் வந்து இந்த சாரி தான் கட்டலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து என்னோட இது யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் பிரதர் என்னோட பர்த்டேக்கு எடுத்துக்கிட்டாரு. போன வருஷம் பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தான். ஏன்னா போன வருஷம் நான் அங்கே போயிருந்து அப்போ வந்து செகண்ட் பீஸ் கிடையாது வீட்டில், ரெண்டாவது அண்ணன் வந்து அப்போ கிடையாது. நான் போனப்போ அவன் வந்து தனியாக வந்து வேற வீடு வாங்கிட்டு போயிருந்தான். அதனால நான் தைரியமாக வந்துட்டு போயிருந்தேன். அப்போ வந்து அம்மா அப்பா இருந்தாங்க, பெரிய அண்ணன் வந்து பின்னாடி இருந்தான் அப்படின்னு சொன்னால. ஸோ அந்த ஃபேமிலி மட்டும்தான். ட்வின் பிரதரும் வந்து மதுரையில் இருந்தான். அதனால வந்துட்டு ஜாலியாக ட்வின் பிரதரும் வந்து அங்கே தூத்துக்குள்ளே பக்கத்தில் ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ அவன் பர்த்டே எனக்கு தான் எனக்கும் பர்த்டே, அதனால 2 பேரும் ஜாலியாக கொண்டாடிட்டு இந்த சாரீ வந்து அண்ணன் எடுத்து கொடுத்த சாரீ. ஸோ ரொம்ப ஞாபகமாக வச்சுருக்கேன் அவனுக்காக. ஸோ இந்த சாரியை நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்களும் உங்களுக்கும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சென்னை குரோம்பேட் அவங்க. நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா அவங்க திருப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க. சைஸஸ்லாம் கரெக்டாக உங்கள் ப்ளவுஸு கொடுத்தா கூட போதும். உங்களோட எனி 1 ப்ளவுஸ் கொடுத்தா கூட போதும். அப்புறம் வந்து ஒரு 3 பின்னு மட்டும் கொடுத்த சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு வீடியோ அமுச்சு விட்ருவாங்க, எந்த இடத்துல பின் குத்தணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ளீட்டிங்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எப்படி கட்டணும் அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க. ப்ரீ ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் இந்த வீடியோ பார்த்து கட்டுங்க அப்படின்னு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வந்து கட்டிடலாம். நானும் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி நான் கட்ட போகிறேன்னு எனக்கே தெரியல, அங்கே போய் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தேவுக்கும் அவங்க தம்பிக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு பீரோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கும் அப்படியே சேர்த்து எடுத்துருவேன் 3 பேருக்கும். பார்க்கும்போது பீரோ ஃபுல்லாக துணி இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எடுத்தால் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ என் வீட்டுக்காட்ட சொன்னாலும் செருப்பால் அடிப்பார். இவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுருக்க, உனக்கு எந்த ட்ரெஸ்ஸு போகணும் உனக்கு எடுத்து வைக்க தெரியாதான்னு கழுவி ஊற்றுவார். எதுக்கு, நம்ம இருக்கிற ட்ரெஸ்ஸே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. தேவுக்கு வந்து அவருக்கு பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ் இருக்குது. பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து கோயில் கொடைக்கு போடலாமா இல்லை வேறு ஏதாவது நல்ல ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும். உடனே பர்த்டே ட்ரெஸ்ஸு பார்த்துருப்பீங்க, இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அவரோட பர்த்டே ட்ரெஸ்ஸை. ஸோ இதுதான் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதோட வந்து ரஃப் யூஸ், அதாவது வீட்டுக்கு வந்து போடுறதுக்கு ரஃப் யூஸ்க்கு வந்து அவனுக்கு டிஷர்ட் போடலாம், ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். வந்துருச்சு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. எங்கம்மா தான் இதோ இருக்குது. பெரிய பையனுக்கு வந்து, அதாவது சின்ன பையனுக்கு வந்துட்டு ஷார்ட்ஸே இல்லைன்ட்டு ஷார்ட்ஸ் வாங்கினேன். இது குவாலிட்டியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இன்ஸ்டாகிராமில் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த அளவு குவாலிட்டி இருக்குமான்ட்டு நான் யோசிச்சு தான் வாங்கினேன். பட் பரவாயில்ல, நல்லா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. துணி வந்து நல்லா திக்காக இருக்குது. பீச் நாட் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் வந்து நான் வந்து இது வாங்கியிருந்தேன். உங்களுக்கு அந்த பேஜ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. இது ஷார்ட்ஸ் வந்து 200 நினைக்கிறேன். டிஷர்ட் வந்து 150 ரேஞ்சில் தான் எடுத்தேன். அந்த ரேஞ்சில் தான் எடுத்தேன். பட் உண்மையிலே வேர்த்துங்க, அந்த துணி வந்து நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது. ஸோ தேவுக்கு வந்துட்டு டிஷர்ட் எடுத்தேன். தேவ்குட்டிக்கு வந்து டிஷர்ட்டு, தேவுக்கு வந்து டிஷர்ட்டும். தேவுக்குள்ள எங்க இருந்துச்சு, இங்கே இருந்ததுல கட் பண்ணுங்க. அப்புறம் தேவக்குட்டிக்கு வந்து ஆல்ரெடி வந்து ட்ரெண்ட்ஸில் வந்து டிஷர்ட் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். 2-3 டிஷர்ட் இருக்குது. அதோட அவர் வந்து ரொம்ப ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்பா. அதனால் அங்கே போயிட்டு நம்ம இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2-3 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆன்லைனில் வாங்கினது. இது ரெண்டும் ஆன்லைனில் வாங்கினேன். அப்புறம் இது வந்து கடையில் வாங்கினது. இந்த ஒயிட்டு இது வந்து கடையில் வாங்கினது. ஷோ இதில் எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து வாங்கினேன். அப்போ வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ஆஃபர் மோஸ்ட்லி வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் தான் ஆஃபர் போட்டால் தான் நான் வாங்குவேன். அதாவது துணினாலே வந்து ஆஃபரில் தான் நான் வாங்குவேன். இது அவசரத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த டிஷர்ட்லாம் கம்மி ரேட்டில் இருந்தால் நான் வாங்குவேன். ரொம்ப நான் செலவு பண்ண மாட்டேன். டிஷர்ட்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 200-250க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன். அதுக்கு மேலெலாம் டிஷர்ட்லாம் நான் வாங்கவே மாட்டேன். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து 2 பேருக்குமே வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு நார்மலாக 4 டேஸ்னால ஒரு நாள் சாரீ, ஒரு நாள் வந்து சுடிதாரு, நைட்டி அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோம். ஸோ இதான் எங்களோட பேக்கிங் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து எப்படி
பேக்கிங் பண்ணுவீங்க, டிப்ஸ் கொடுங்க எனக்கும். அதாவது முந்தின நாள் நாளைக்கு போகிறோன்னா நிறைய பேர் வந்து முந்தின நாள் எடுத்து வச்சுருப்போம், சில பேர் அன்னைக்கு தான் எடுத்து வைப்போம். நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நான் எடுத்து வச்சிட்டேன், நான் எடுத்து வச்சு முடிச்சிடுவேன், சிஸ்டர் எடுத்து வச்சு முடிச்சிட்டேன். ஆனால் எங்கள் அத்தை இருக்காங்களே அப்போ தான் எடுத்து வைப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே அதான். ஆனால் என்னதான் லாஸ்ட் மினிட்ல எடுத்து வச்சாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு மெமரி பவர்லாம் நமக்கு கிடையாது. அவங்க வந்து கிளியராக எடுத்து வச்சுருவாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்க திங்ஸ் எடுத்து வச்சாலும் எல்லாமே பக்காவாக தெரியும். நம்ம 1-2 மறந்தால் கூட அவங்க நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ஸோ அவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சமையல் அந்த கொண்டு போகிறதுக்கு வந்து இட்லி சப்பாத்தி கொண்டு போகலான்னு பிளானில் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் வந்து நாங்கள் அத்தவே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணுவோம். இதுங்களை கிளப்பி நாங்கள் குளித்து கிளப்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். அதனால் நான் நாளைக்கு இதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தேவியும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஈவினிங் தான் போகிறதுனால எல்லா குட்டிங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னா அவங்க வரதுக்கும் நம்ம கிளம்பி போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து எங்களோட பேக்கிங் விலாகு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் எங்களுக்கு வந்து வீட்டில் ரஃபாக போடுறது வந்து நைட்டி வந்து போட்டுருவோம். நைட்டி வந்து இப்போலாம் யூஸ் பண்ணுறது இல்லை, அந்த ஃபீடிங் டைமில் யூஸ் பண்ணது தான். இப்போ மோஸ்ட்லி வந்து டாப்பு பலாசோ தான் யூஸ் பண்ணுறோம். பலாசோ போட எப்படி கற்றுக்கிட்டோன்னு வைங்களேன், எங்கள் அத்தைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஏதாவது சில மருமகளுக்கு வந்து மாமியாருங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாது அப்படி ட்ரெஸ் பண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையவே கிடையாது. எங்களுக்கு வந்து எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் நீங்கள் போடுங்க அப்படின்னு அவங்க ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லெஸ் கூட போட விடுவாங்க, ஆனால் நாங்கள் தான் போட மாட்டோம். எங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். இல்லை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பாம்பே எப்போ அவங்க ஊர் பாம்பேன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்க வந்து எப்போ போனாலுமே வந்துட்டு பலாசோ பேண்ட் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. மோஸ்ட்லி நாங்கள் அப்போ வந்து பழகுனது தான். டாப்பும் இந்த மாதிரி பலாசோ பேண்ட் போடுறதுக்கு வந்து பழகிட்டோம். ஸோ அதுவே வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. நைட்டி பக்கமே போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வீட்டில் ரஃப் வேருக்கு வந்து டாப்பு பலாசோ வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஆக்சுவலி அம்மா வீட்டுக்கு போகிறோம் எல்லாருமே வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம் தான் சொல்கிறோம். ஆனால் ஏன் வந்து அப்பா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அம்மா இல்லை, பட் வருத்தமாக இருக்குது. ஆனால் நம்ம வாயிலேருந்து வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் ஊருக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஏன் வந்து நம்ம வாயிலேருந்து நான் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றது வரமாட்டேங்குதுன்னு தெரியல. நான் ஏன் வந்து அப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு வந்து எனக்கு சொல்லுங்கள். தெரியல எனக்கும். அம்மா இல்லை, அதனால நான் வந்து அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் எனக்கு வாயில் அம்மா வீடுன்னு தான் வருது. சரி, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து போகிறதுல ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் நல்லபடியாக பேசணும், ஒரு நம்மளாக இருக்கணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி நல்லபடியாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்கள் எல்லாருக்காக நானும் என்னோடய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் வந்து எங்களோட ட்ரெயின் ஜேர்னியை நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.